ओम शांति। तो वर्तमान की परिस्थिति को देखते हुए हमें विशेष आत्मिक स्थिति में स्थित रहने का निरंतर अभ्यास करने की आवश्यकता है। நிகழ்கால வர இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் பார்க்கணும் இல்லையா? அந்த சூழ்நிலை நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா நிரந்தரமான ஆத்ம அபிமானி நிலையில் நிற்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும்। क्योंकि इसी अभ्यास से हम प्रकृति के विघ्नों से, आपस के लोगों के विघ्नों से, हमारे संस्कार को विघ्नों से हम पास हो सकेंगे। ஆத்ம நிலையில் நாம் நிற்பதன் மூலமாக தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பிறர் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இயற்கை மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் பாஸ் ஆக முடியும்। वास्तव में हमारे ज्ञान का टोटल सार ही है निरंतर आत्मिक स्थिति में रहना, क्योंकि इसी आत्मिक स्थिति से ही हम अंतिम अनेक प्रकार के आने वाले पेपरों में पास हो सकेंगे। இல்லையா? நம்முடைய ஞானத்துடைய எய்மை பார்த்தீங்கன்னா அந்த ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பது தான் சதா காலத்திற்கு। இதன் மூலிமா கடைசியில் வரக்கூடிய பலவிதமான சூழ்நிலையிலிருந்து நாம் வெற்றி அடைய முடியும், அதிலிருந்து நாம் பாஸ் ஆக முடியும்। वास्तव में कलयुग की लोगों की सारी समस्याओं का जड़ है देह का बांध। अगर देह का बांध छोड़ेंगे उनके जीवन की सारी समस्याएं खत्म हो जाएंगी। ये கலியுகத்தினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான அந்த மூலமே எதுன்னு பார்த்தீங்கன்னா தேக அபிமானம்। அந்த தேக அபிமானத்தை நாம் விட்டோம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய வாரான சூழ்நிலையிலிருந்து நாம் ஈஸியாக விடுபட முடியும்। क्योंकि जब हम देह के भान में आते हैं सारे विकारों का अटैक हो जाते हैं, इसके साथ में अनेक प्रकार के दुर्गुण आते हैं। तो इसीलिए अगर हमें देवता बनना है, सत्य को लाना है, हमें इस आत्मिक स्थिति के अभ्यास को पक्का करना जरूरी। இப்போ நம்ம தேக அபிமானத்தில் வரதன் மூலியமாக தான் விகாரத்தினுடைய அட்டாக் இல்லையா? அது கூட கூட துர்குணம், தேவையில்லாத நெகட்டிவ் குணங்கள் வந்து விடுகிறது இல்லையா? இப்போ இதில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நிரந்தர ஆத்ம அபிமானத்தின் பயிற்சி மூலமாக தான் நம்ம எல்லா தடையிலிருந்தும் வெற்றி அடைய முடியும்। आत्मिक स्थिति में रहने से ही हमारे अंदर देवताओं के संस्कार और देवताओं की संस्कृति ऑटोमेटिकली हमारे जीवन में आएंगी। நம்ம ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கிறது மூலிமா தேவதைகளுக்கான அந்த சம்ஸ்காரம், அப்புறம் தேவதைகளுக்கான அந்த கல்ச்சர், संस्कृति நமக்குள்ள கொண்டு வர முடியும்। वास्तव में परम धाम से परमात्मा यह धरती पर क्यों आए हैं? हमें आत्मा अभिमानी बनाने के लिए आए हैं। பரமாத்மா பரந்தாமத்தை விட்டுட்டு எதுக்காக வந்திருக்காரு? நம்ம மீண்டும் நம்மளை ஆத்ம அபிமானி நிலைக்கு கொண்டு வருவதற்காக। एक सतयुग से कलयुग कैसा बना? देहभान में हम आने से ही कलयुग आ गए இல்லையா? நம்ம சத்தியுகத்தில் தேவாத்மாக்களாக இருந்தவங்க நம்ம எப்படி கலியுகத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? நம்ம தேக அபிமானத்துக்கு வந்ததுனால நாம் இந்த நிலைக்கு வந்து விட்டோம்। इस कलयुग से फिर सतयुग बनाने के लिए हमें कौन सा अभ्यास करना है? ये आत्मिक स्थिति का अभ्यास करना है। அப்போ இந்த கலியுகத்திலிருந்து திரும்ப நம்ம சத்தியுகத்துக்கு போகணும்னா என்ன பயிற்சி பண்ணணும்? ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பதற்கான அந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும்। और इसीलिए ब्रह्मा कुमारी में 4 सब्जेक्ट रखे, ज्ञान, योग, धारणा और सेवा। ये 4 सब्जेक्ट जिसके पक्के होंगे वही आत्मिक स्थिति में रहेगा और वही सतयुग में जाता है। இல்லையா? அதனால தான் பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க, ஞானம், யோகம், தாரணை, சேவை। இதன் மூலியமாக தான் நம்ம அந்த தெய்வீக குணங்களை அடைய முடியும், தேவதைகளாக நம்ம மாற முடியும்। कई कहते हैं नहीं, हम तो रोज मुरली सुनते, कभी भी ज्ञान की मुरली मिस नहीं करते। अगर हम रोज ज्ञान की मुरली सुनते हैं तो हमारा भान आत्मिक भान होना चाहिए। अगर रोज की मुरलियां सुनते हैं तो भी आत्मिक भान नहीं है, इसका मतलब वो मुरली सुनने तक है, धारणा में नहीं है, या उस पॉइंट के स्वरूप नहीं बने। तो ज्ञान का सारा आत्मिक स्वरूप में रहना। இல்லையா? நம்ம டெய்லி முரளி கேட்குறோம், ஒரு நாளுக்கு சொன்னால் கேளுவாங்க, நான் ஒரு நாளும் கிளாஸ் மிஸ் பண்ணுறதில்ல। டெய்லி முரளி கேட்டால் கூட நம்ம அந்த மாதிரி ஆத்ம அபிமானி நிலையை நம்ம அடைய முடியலன்னு அர்த்தம்? நம்ம சொன்ன விஷயங்கள், கேட்ட விஷயங்களை வந்து
நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரவில்லை. இதுக்கு காரணம் என்ன? நம்ம வந்து தேக அபிமானத்துல இருக்கோம் அப்படின்ற. நீங்க படிக்கிறதுடைய அர்த்தமே என்ன? நம்ம ஆத்மா अभिमान நிலையை அடைவதுதான் எய்ம். कई कहते हैं हम योग कभी मिस नहीं करते, रोज अमृत वाला भी डेली करते हैं, नुमा शाम का करते हैं, क्लास के पहले योग करते हैं। अगर योग करते हैं इसका प्रैक्टिकल स्वरूप है आत्मिक स्थिति। अगर योग करने के बाद भी मेरी आत्मिक स्थिति नहीं है, वो योग केवल शरीर से बैठने तक है, वो मन बुद्धि परमात्मा के पास नहीं गई है। अगर परमात्मा के पास मन बुद्धि जाती तो सारा दिन हमारा आत्मा का स्वरूप बना रहता। இல்லையா? ஒரு சிலர் சொல்றாங்க, நான் யோகாபியாசம் நல்லா பண்றேன், அமிர்த வேலை யோகா கூட பண்றேன், மாலை கூட யோகா நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் சொன்னால் கூட அவங்களுடைய அனுபவத்துல பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு இருப்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க மனன் புத்தியின் மூலமாக எதை அனுபவம் செய்யணுமோ, எந்த அளவுக்கு பாபாவோட அந்த சம்பந்தம் தொடர்பு இருக்கணுமோ அது இல்லை. இல்லையா? யோகம் அப்படின்னாலே என்ன? பரமாத்மா அனுபூதியில இருக்கணும் அப்படின்றதுதான் யோகத்தினுடைய ரிசல்ட். அப்போ ஆத்மாபிமானி நிலை நமக்குள்ள வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய யோகம் வந்து யதார்த்தமாக இல்லை. உடல் அளவு தான் நம்ம அமர்ந்திருக்கிற வழியே நம்ம மனம் புத்தி வந்து பாபா கிட்ட வந்து இணையவில்லை. कई कहते हैं हम धारणा बिल्कुल पक्की है, जब से हम बीके आया बन गया तब से मैंने बाहर का भोजन नहीं खाया, पवित्रता की धारणा है, शुद्ध भोजन खाते हैं। अगर मेरी धारणाएं पक्की है तो मेरी स्थिति आत्मिक स्थिति चाहिए। अगर आत्मिक स्थिति नहीं है, वो धारणा केवल कहने मात्र है, एक्चुअली धारणा नहीं है। धारणा का रिजल्ट है आत्मिक स्थिति। இல்லையா? நம்ம தாரணை பண்றோம், ப்ராக்டிக்கலா கொண்டு வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ரிசல்ட் வந்து அந்த ஆத்மிக் ஸ்திதி வந்திருக்கணும். இல்லையா? நாம நல்லா ப்ராக்டிக்கலா செய்யறோம் போறோம் அப்படின்னு சொல்லினோம்னா இந்த ஆத்மஸ்திதி வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம செய்யற மாதிரி காண்பிக்கிற வழிய ப்ராக்டிக்கலா பாபா சொல்ற மாதிரி நம்ம வந்து செய்யல. அதனாலதான் அந்த ஆத்ம நிலையை நாம வந்து அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. कई कहते हमने बहुत जब से बीके बना खूब सारी सेवा की, बहुत लोगों को संदेश दिया, बहुत सेवाई तन मन। अगर सेवा की तो भी आत्मिक स्थिति में नहीं रहते, अनुभव नहीं करते, इसका मतलब वो सेवा नाम मान शान के लिए, कोई मतलब के लिए। अगर सेवा का रिजल्ट भी एक खुशी, और खुशी उसको है जो आत्मिक स्थिति में है, तो सेवा का रिजल्ट भी आत्मिक स्थिति। சேவையினுடைய பலன் கூட பார்த்தீங்கன்னா ஆத்மீக ஸ்திதி அப்படின்னா நீங்க நிறைய சேவை செஞ்சிருக்கலாம். உடல் மூலமா, பொருள் மூலியமா, பல இடத்துல பல விதமா சேவை பண்ணியிருக்கோம். ஆனா அந்த சேவையினுடைய பலன் குஷியானது, அந்த ஆத்ம ஸ்திதியானது நமக்குள்ள வரல அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்? சேவை வந்து பெயர் புகழுக்காக பண்ணியிருக்கிறோம், ஏதோ ஒரு ஆசையை வச்சு பண்ணியிருக்கிறோம். இல்லை, நம்ம எதிர்பாராம ஆத்ம நிலை ஆத்ம ஸ்திதியை அடைவதற்கான நம்ம அந்த சேவையை செய்யல. நம்ம சரியா யதார்த்தமா சேவை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஆத்மீக ஆத்மஸ்திதி ஆத்ம அபிமானி நிலை நமக்குள்ள வந்திருக்கும். அதற்கு பலன் நமக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. तो चारों सब्जेक्ट का सारा आत्मिक स्थिति, इसीलिए बाबा ने इस ब्रह्मा कुमारी के 4 सब्जेक्ट रखे हैं, क्योंकि हमें बाबा आत्मिक स्थिति में की अनुभूति कराता है। और जब हम आत्मिक स्थिति में रहते हैं तब हमारे अंदर परिवर्तन आएगा, हमारी हर इंद्रिय हमारी शासन प्रमाण चलेगी। இல்லையா? இந்த 6 சப்ஜெக்ட் எதிர்க்க வச்சிருக்காங்க. 4 விதமான பாடம். ஆத்ம அபிமானி நிலையை நாம் அடையணும் அப்படின்றது தான். அப்ப நம்ம ஆத்ம அபிமானி நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்முடைய கர்மேந்திரியங்கள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். இல்லையா? நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்முடைய கர்மேந்திரியங்கள் நாம சொல்றதை கேட்கும். அதுதான் ஆத்ம அபிமானி நிலையினுடைய அடையாளம். इसलिए अंतिम समय हमारे सामने विभिन्न प्रकार के पेपर आएंगे, और उस पेपरों में अगर हमें पास होना है, ये आत्मिक स्थिति को अब नेचुरल नेचर बनाने की जरूरत है। இல்லையா? கடைசியில வரக்கூடிய பல விதமான பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணணும், பல விதமான சூழ்நிலையை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆத்ம அபிமானி நிலையை அடைய வேண்டும். आत्मिक स्थिति में रहने वालों को किसी की भी दोष दिखाई नहीं पड़ते। अगर किसी की दोष दिखाई पड़ते तो इसका मतलब मेरे अंदर मेरा अपना देह भान है। இல்லையா? ஆத்ம நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா யாருடைய குறையும் அவங்களுக்கு தெரியாது. பிறருடைய குறை தெரியுது அப்படின்னா நாம இன்னும் ஆத்மாபிமான நிலைக்கு வந்து வரல.
हम तो दूसरों को कहते इसको सुधारना चाहिए, इसको बदलना चाहिए, ऐसा क्यों करता है। अरे मुझे बदलना है, मैं देहभान में आया हूं, इसीलिए उसके मुझे दोष दिखाई पड़ रहे हैं। अपने खुद को बदलो तो सब कुछ बदलाव नजर आएगा। நம்மை மாற்றாததன் காரணமா இவங்க இப்படி பண்றாங்க, அதை செய்யறாங்க, இப்படி போறாங்க, அப்படி போறாங்க, இவ்வளவு குறை இருக்குன்னு மற்றவங்களுடைய குறைகளை பத்தி பேசணும். நாம் நம்முடைய குறையை உணாறதுனால, நம்முடைய குறைகளை மாற்றாததுனால பிறர்களுடைய குறைகள் தெரியுது. அதன் மூலியமா தான் நம்ம ஆத்மாபிமானி நிலையை அடைய முடியாம இருக்கிறோம். इतना ही नहीं, आत्मिक स्थिति में रहने से हमें अति इंद्रिय सुख मिलेगा, और जिसको इंद्रियों से भी अतीत सुख मिलता है वो संसार की कोई भी वस्तु, कोई भी व्यक्ति, कोई भी उसके पुराने संस्कार अपने तरफ आकर्षित नहीं कर सकते। இல்லையா? அந்த ஆத்ம அபிமானி நிலையில நமக்கு அதீந்திரிய சுகமானது கிடைக்கும் இல்லையா? எப்போ நம்ம அந்த மாதிரி அதீந்திரிய சுகத்துல இருக்கும்போது எந்த ஒரு பொருளோ இல்லை எந்த ஒரு மனிதனோ யாருமே நம்மளை கவர்ந்து இழுக்க முடியாது. इतना ही नहीं, आत्मिक स्थिति में रहने से कोई भी पुराने संस्कार आकर्षित नहीं करेंगे। अगर कोई पुराना संस्कार अभी भी मुझे अपनी तरफ आकर्षित करता है, इसका मतलब मैंने उस अतीन्द्रिय सुख का अनुभव नहीं किए हैं। ஆத்ம நிலையில் நாம் இருக்கும்போது நம்முடைய பழைய எவ்விதமான சம்ஸ்காரங்கள் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. நாம் அந்த மாதிரி அடிமையாகிறோம், அதனுடைய கவர்ச்சியில வரோம் அப்படின்னா நாம் இன்னும் அந்த ஆத்ம அபிமானி நிலையை அடையவில்லை. जैसे कोई जिलेबी खाता है और उसको मुरमुरा दो, कहेगा नहीं नहीं मैंने जिलेबी इतनी अच्छी चीज खाई, अब मुरमुरा नहीं चाहिए। इसी तरह जिसने इंद्रियों से भी अधिक अति इंद्रिय सुख का अनुभव किया है उसको विकार फीके लगेंगे, मुरमुरा की तरह लगेंगे। अगर मुझे विकार आकर्षित करते हैं, इसका मतलब मैंने वो जिलेबी का अर्थात वो सोल कॉन्शियस का अनुभव नहीं किया है, उसकी टेस्ट नहीं लिया है। तो जिन्होंने इस आत्माभिमानी स्थिति की टेस्ट लिया है उसको सारे संसार से वैराग आएगा, विकारों से वैराग आएगा, कोई भी बातें उसको आकर्षित नहीं कर सकती। யார் ஆத்ம அபிமானி நிலையில இருப்பது என்பது நம்ம ஜாங்கிரி சாப்பிட்ற மாதிரி. எவ்வளவு ஸ்வீட்டானது. ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு காரம் பிடிக்குமா? இல்லை, யார் ஸ்வீட் சாப்பிட்டாங்களோ எப்படி நீங்க அந்த கர்மேந்திரனுடைய டேஸ்ட்டை விட யார் அதீந்திரிய சுகத்தினுடைய அந்த டேஸ்ட் அனுபவிச்சவங்களுக்கு ஜாங்கிரி சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு இந்த காரம் என்பது பிடிக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த வைராக்கியம் விடுகிறது. உலகில விஷயங்கள்ல இருந்து, உலக பார்க்கக்கூடிய விஷயம், கேட்குற விஷயங்கள்ல இருந்து. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தின் காரணமாக இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்ம அபிமானி நிலையில இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் கண்டிப்பா இருக்கும். इसलिए इस अभ्यास के हमें पीछे पड़ने की जरूरत है, इसकी ही मेहनत करने की जरूरत है। और जो ये मेहनत करता है, बाकी उसको जो योग लगाने की मेहनत, सेवा की मेहनत और जो मेहनत लगते है, संस्कार परिवर्तन की मेहनत, सारे मेहनत से छूटने का आधार है ये आत्माभिमानी की मेहनत पक्की करने की जरूरत। இல்லையா? நம்ம ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி மற்ற எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. சேவைக்காக சரி, அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நாம சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் நம்ம ஈஸியா விடுவிக்கிறது. அந்த மாதிரியான கஷ்டத்துல விடுவிச்சு நம்மள ஆத்ம அபிமானி நிலை என்றது அவங்களுக்கு ஒரு சுகமான ஒரு நிலை. அதுல எவ்விதமான கஷ்டம் கிடையாது. அதனால ஒரே ஒரு முயற்சி நாம பண்ணோம்னா மற்ற எல்லா விதமான முயற்சியிலிருந்து நாம் ஈஸியா விடுபட முடியும். அதுதான் ஆத்ம அபிமானி நிலை அடைவதற்கான அந்த எஃபோர்ட், அந்த முயற்சி நாம சதா காலத்திற்கு செய்ய வேண்டும். कई कहते हैं मुझे कोई तंग करता है, मुझे कोई समस्या आते, मुझे सहन नहीं होता। सहन करने का पुरुषार्थ नहीं करना है, पुरुषार्थ करना है आत्माभिमानी स्थिति का। अगर मुझे सहन नहीं होता कोई समस्या और प्रॉब्लम को, इसका मतलब मैं देह भान में हूं। இல்லையா? யாராவது ஏதாவது தவறு செய்யும் போது நம்மளால பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். இங்க பொறுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேக அபிமானி நிலைய, ஆத்மா அபிமானி நிலையை நாம அடைய 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 இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஈஸியா தெரியும். அங்க கஷ்டமா தெரியாது. ஆகவே நாம் என்ன பண்ணணும், ஆத்ம அபிமானி நிலையை அடைவதற்கான நம்ம முயற்சி செய்ய வேண்டும். जैसे बीज बोएंगे तो फल ऑटोमेटिकली आता है, फलों का पुरुषार्थ नहीं किया जाता है। बीज बोएंगे, पेड़ आएगा तो उसको फल लगेगी। इसी तरह जो आत्माभिमानी स्थिति का पुरुषार्थ करेगा उसके जीवन में
सहन शक्ति, धैर्यता, सत्यता, सारे वैल्यूज ऑटोमेटिकली आएंगे। अगर मेरे जीवन में वैल्यू नहीं है, शक्तियां नहीं है, इसका मतलब मैंने बीज ही नहीं बोया है। इसलिए बीज बोना अर्थात सोल कॉन्शियस का अभ्यास करने की जरूरत है। இல்லையா? விதைத்தோமானா ஆட்டோமேட்டிக்கா பலன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பழம் வரணும் அப்படின்றதுக்காக பலன் கிடைக்குன்றதுக்காக விதையை போடாம இருந்து எப்படி பழம் வரும்? விதை போட்டா ஆட்டோமேட்டிக்கா பலன் தானாவே கிடைக்கும். அதில் விதையானது நம்ம ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி நாம நிலையில் இருக்கும்போது சத்தியமாக இருப்பது, தைரியமாக இருப்பது, அன்பா இருக்குது, பாபா சொல்லக்கூடிய எல்லா விதமான தெய்வீக குணங்கள் தானாவே நமக்குள்ளார வரும் இல்லையா? அப்ப எல்லா விதமான தெய்வீக குணங்கள் வருவதற்கான முயற்சி நமக்கு முழுக்க முழுக்க ஆத்ம அபிமானி நிலை, சோல் கான்சியஸ் நிலைக்கு நாம முழு முயற்சி செய்யணும். அவ்வாறு செய்யாதனால்தான் நமக்குள்ளார அந்த குணங்கள், சக்திகள் இல்லாம இருக்குது காரணமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மூல பயிற்சி ஆத்ம அபிமானி நிலையை அடைவதற்கான முழு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். कई कहते हैं मुझे पुरुषार्थ के लिए टाइम ही नहीं मिलता, मेरे को ये नहीं मिलता। हाँ, वास्तव में पुरुषार्थ को टाइम उसको नहीं मिलता जो देहभान में है। आत्माभिमानी वाला निरंतर योगी है, उसको बाबा के बिल्कुल नजदीक वो कर्म कर रहे हैं, रात को सोया है, रास्ते में चल रहे हैं, तो भी जैसे लग रहा है कि मैं कंबाइंड हूँ, बाप दादा के साथ कंबाइंड हूँ। हाँ, तो आत्माभिमानी स्थिति। और जो देहभान में है, योग में बैठा है तो भी लगता है मैं योग से दूर हूँ, तभी योग में भी योग नहीं लगेगा। इसीलिए आत्मिक स्थिति में रहने वालों का वो निरंतर योगी बन सकता है, वो सदा ही वाइब्रेशन फैलाने की सेवा भी कर सकता है। இல்லையா? ஒரு சொல்ல சொன்னாங்களே டைம் கிடைக்கல யோகா பண்றதுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்ல. யார் ஆத்ம அபிமானி நிலையில் இருக்காங்களோ அவங்க போகும்போது வரும்போது சதா பாபாங்க கூட இருப்பதாக அனுபவம் பண்றாங்க. நேச்சுரலான அந்த ஆத்ம அபிமானி நிலை அவங்களுக்குள்ள இருக்கு. பட் யாருக்கு அந்த ஆத்ம அபிமானி ஆகணும்ன்ற இன்ட்ரெஸ்டே இல்லையோ, அவங்க யோகத்துல இருந்தால் கூட என்னது, யோகத்துல இருந்தாலும் அவங்களுடைய புத்தி அலையுது. அவங்களுக்குள்ள யோகத்துல அமர்ந்து உக்காஞ்சி பயிற்சி பண்ணால் கூட அந்த நிலை பார்த்தீங்கன்னா மேலும் கீழுமாக இருக்கு இல்லையா? இவங்க யோகத்துல அமராமல இருந்தால் கூட போகும்போது வரும்போது அந்த அனுபவத்தை செய்யறாங்க. இவங்க யோகத்தில் அமர்ந்த பிறகு கூட அந்த நிலையை அவங்களால அனுபவம் பண்ண முடியல. காரணம்னா அதுக்கு தேக அபிமானம். அதில் நம்ம என்ன பண்ண முழு பயிற்சி ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பதற்காக நம்ம செய்ய வேண்டும். आत्माभिमानी स्थिति में रहने वाला आंखें खुली है, कान खुले है, वो देखते हुए भी जैसे वो नहीं देख रहा है। अगर जिसकी सारा दिन ये स्थिति है वो कर्म योगी है, और उसके बाद जब बैठ करके योग करता है, उसको सारा दिन जो देखा है, सुना है, कोई भी बातें उसको डिस्टर्ब नहीं करेगी, उसका बैठक योग बहुत अच्छा होगा। இல்லை, ஆத்ம அபிமானியா இருக்கக்கூடியவங்க, பயிற்சி பண்ணக்கூடியவங்க பிராக்டிக்கலா முழு நாளும் பார்த்தாலும் பார்க்காமல், கேட்டாலும் கேட்காமல், இவ்வாறான பயிற்சியின் காரணமாக எப்போ அவங்க உட்காந்து தியானத்தில் அமர்ந்து யோகா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அவங்களுடைய புத்தியானது இவங்க போகும்போது வரும்போது பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள்ல அவங்க மனதை பாதிப்பதில்லை. அவ்வாறு மனம் பாதிக்காம இருக்கும்போது நேச்சுரலான அந்த யோகியாக அவங்களால இருக்க முடியுது. அதனால அவங்க ஈஸியான அந்த ஆத்மாபிமானி நிலையில இருக்க முடியுது முழு நாளும். आत्मिक स्थिति में रहने वाला हर परिस्थिति को पॉजिटिव लेगा, सोचेगा बाबा ने मुझे चांस दिया है। हर परिस्थिति को पॉजिटिव लेता है, उसको हर परिस्थिति अच्छाई की तरफ लेके जाएगी। இல்லையா? ஆத்ம அபிமானி நிலையில இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துப்பாங்க, நெகட்டிவ்லையும் பாசிட்டிவா பார்ப்பாங்க. அதன் மூலியமா அவங்க என்ன பண்றாங்க, பாபானுடைய அருகில போறாங்க, பாபானுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். आत्मिक स्थिति में रहने वालों को ये दुनिया बहुत अच्छी लगेगी। बोले कलयुग है, प्रॉब्लम है, लेकिन उसको कोई प्रॉब्लम नजर ही नहीं आएंगे। उसको लग रहा है ये दुनिया कितनी अच्छी है, हर इंसान कितना अच्छा है। वो परिस्थिति को चिंतन करने के बजाय वाह वाह करता रहेगा। இல்லையா? ஆத்ம அபிமானி நிலையில இருக்கிறவங்க இந்த கலியுகத்தில் இருந்தாலும் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாமே அவர்களுக்காக நன்றாக தெரியும், நன்றாக நடக்கும். இந்த கலியுகத்திலேயே அவங்களுக்கு பாருங்க எல்லாமே நல்ல மனிதர்களா தெரிவாங்க. காரணம் என்னன்னா அதுக்கு ஆத்ம அபிமானி நிலையினுடைய அனுபவம் இதுதான். कई कहते मुझे सेवा का चांस ही नहीं मिलता, मैं सेवा नहीं कर पाता। कुछ नहीं करो, अगर आप आत्मिक स्थिति में रहते हैं,
आपके द्वारा बहुत बड़ी सेवा हो रही है, क्योंकि आत्मिक स्थिति में रहने से जैसे सूर्य जब उदय होता है तो कितनी सारी सेवा करता है, इसी तरह आत्मिक स्थिति में रहना अर्थात सूर्य के समान अनेक लोगों को सकाश मिलेगी, वायुमंडल शुद्ध बनता रहेगा, अनेक विकारों की जीवाणु नष्ट होते रहेंगे। ये सबसे बड़ी सेवा है आत्मिक स्थिति में रहना। ஒரு சிலர் சொல்றாங்களே எனக்கு சேவையே கிடைக்கல அப்படின்னு. அந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. நீங்க ஆத்ம அபிமானி நிலையில இருப்பதே சேவையாகும் இல்லையா? எப்படி ஒரு சூரியன் வரும்போது இருள் நீங்குகிறதோ அதே மாதிரி நம்ம ஆத்ம அபிமானி நிலையில இருக்கோம் அப்படின்னா நம்முடைய வைப்ரேஷன் அது சூரியனுடைய பிரகாசம் 4 பக்கம் பரவற மாதிரி எல்லோருடைய அந்த இருளை நீக்கும். நம்முடைய ஆத்மா சுரூபத்தினுடைய அந்த நிலையானது உலகத்தினுடைய அந்த இருளை நீக்கக்கூடியதாக, நல்ல அனுபவத்தினுடைய அலைகளை பரப்பக்கூடியதாக இருக்கும். அதில் நம்ம சேவை கிடைக்கல, நான் சேவை செய்ய முடியல அப்படின்றது சாக்கு போக்கு யாருமே நம்ம சொல்ல முடியாது. ஆத்ம அபிமானி நிலையில சதா நம்ம நிலைத்து இருப்பது தான் பெரிய சேவையாகும். आत्मिक स्थिति में रहने वालों के संकल्प में सफलता होगी, सिद्धियां होगी, जो सोचेगा वही होगा। इतना ही नहीं, उसके वाणी में बल आता है, उसके दृष्टि में बल आता है। इसीलिए मुझे लगता है हर मुरली, कोई भी मुरली उठाओ, बाबा कहते बच्चे आत्मा समझ के फिर मुझे याद करो, आत्मा समझो, आत्मा समझो। हर मुरली में आत्मा का पाठ पक्का कराता है, क्योंकि इस विद्यालय का सबसे इम्पोर्टेंट पॉइंट है। இல்லையா? நம்ம ஆத்மமாபிமான நிலையில இருக்கும் போதுதான் நம்முடைய எண்ணங்கள் வெற்றி அடையும். நம்ம பார்ப்பதில், பேசுவதில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். அதுல சக்தி இருக்கும். அதனால்தான் பாபாவுடைய எல்லா முரளிலையும் பாருங்க, எவ்வளோ முரளி பாபா சொல்லியிருக்காரு. எல்லாத்துலேயும் பாபா என்ன சொல்லியிருக்காரு? முதல் பாடமே ஆத்ம அபிமானி ஆகுங்கள் இல்லையா? ஆத்ம அபிமானி தான் முழு எசன்ஸ் ஆஃப் தி ஞானம். इसलिए जैसे कोई मकान बनाते हैं, घर बनाते हैं, बिल्डिंग बनाते हैं, उसका फाउंडेशन मजबूत किया जाता है। अगर फाउंडेशन ऐसे रेती में डाल दिया और बिल्डिंग तो बहुत अच्छी 4-5 मंजिल बनाई, आंधी आएगा, तूफान आएगा, भूकंप आएगा तो तुरंत गिर जाएगी இல்லையா? ஆத்ம அபிமானி நிலை தான் வீட்டுக்கு ஃபவுண்டேஷன். வீடு கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் 5 மாடி வீடு கட்டுறீங்க, இப்போ ஃபவுண்டேஷன் இல்லாத வீடு என்ன ஆகும்? புயலில், காற்றில், மழையில் இடிந்து விழுந்து விடும். ஆகவே ஆத்ம அபிமானி நிலை என்பது நாம் கட்டுகின்ற வீட்டுக்கு ஃபவுண்டேஷன். அதனால ஃபவுண்டேஷன் மிக 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 ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். इसी तरह जिन्होंने इस ज्ञान में चल करके ये आत्मा का लेसन पक्का किया है, बाकी और कुछ आगे बढ़ो ही नहीं, बस मैं आत्मा हूं, मैं आत्मा देख रही हूं, मैं आत्मा सुन रही हूं, मैं आत्मा ही शरीर में बैठी हूं, इस आत्मा के लेसन को पक्का करो, आत्मा अनुभूति करो तो परमात्मा अनुभूति ऑटोमेटिकली हो जाएगी. இல்லையா? இதுதான் எசன்ஸ். முழு ஞானத்தினுடைய நம்மளை நாம் ஆத்மா அபிமானி நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நீங்க வேற எதுவுமே செய்யாட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஆத்மா அபிமானி நிலைக்கு நான் ஆத்மா பார்க்கிறேன், நான் ஆத்மா பேசுறேன், நான் ஆத்மா ஆத்மா இந்த பயிற்சி தான் நமக்கு பரமாத்மா அனுபூதி கூட நமக்கு அளிக்கும். ஆகவே ஆத்மா அபிமானி நிலையில இருப்பதுதான் மிக முக்கியமான முயற்சியாகும். अगर मैं ज्ञान में चलते चलते मैं कई बार संस्कार के वश हो जाता हूँ, कोई विकारों के वश हो जाता हूँ, कभी मेरे अंदर क्रोध आता है, कहीं भी काम आता है, ये अगर बीच बीच में फेल हो जाते, इसका मतलब मैंने आत्मा का फाउंडेशन पक्का ही नहीं किया। तो इसलिए अभी भी समय है, अभी भी परीक्षा चालू नहीं हुई, चारों तरफ से परीक्षा चालू हो जाएगी। उससे पूर्व अगर हमें पास होना है, सत्युग में उच्च पद प्राप्त करना है, इस मेहनत के पीछे लगना है. இல்லையா? இப்போ கூட நம்ம ஆத்மாபிமானியா இருக்கும், திடீர்னு என்ன பண்றோம்? கோபத்துக்கு வந்துடுறோம், திடீர்னு காமத்துக்கு அடிமையிடுறாங்க. இந்த மாதிரி இடையிடையே நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா இப்போ கூட கொஞ்சம் டைம் இருக்கு. நம்ம முழு முயற்சி ஆத்ம அபிமானி நிலைக்கு நாம் அடைவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நம்ம அவ்வப்போது தேக அபிமானத்தில் வர்றதுனால தான் நம்ம ஃபெயில் ஆகிடுறோம் இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, மீத இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்துல கூட முழுமையான முயற்சியானது நம்ம ஆத்ம அபிமானி நிலையை நிரந்தரமாக நாம் அடைய வேண்டும். जैसे कोई घर में लाइट नहीं है तो वहां भूत बंगला बन जाता है, भूत आकर के रहते। इसी तरह जिस शरीर में आत्मा का भान नहीं है तो वहां विकार रूपी भूत रहना शुरू करते, काम का भूत, क्रोध का भूत। भूत डरते लाइट से। पहले जमाने में जगह जगह पर बहुत सारे भूत रहते थे, लेकिन आजकल शायद भूतों का नाम खत्म हो गया। पहले तो गांव गांव में कई जगह पर
भूत रहते थे, लेकिन आजकल नहीं है क्योंकि गांव गांव में तक लाइट पहुंच गई। इसी तरह विकार रूपी भूत भी जिस शरीर में आत्मा का भान नहीं है वहीं विकार रूपी भूत रहते। இல்லையா? எங்க வீட்டுல லைட் இல்லையோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இருட்டு வீட்டுல வந்து பூதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வீட்டு லைட் வந்து போச்சு. அதே மாதிரி நம்ம தேக அபிமானத்துல இருக்கிறதன் மூலமாக இந்த பூதம் காமம் குரோதம் மோகம் லோப அகங்காரத்தினுடைய பூதங்கள் நமக்குள்ள வாசம் செய்கிறது. எப்பொழுது நம்முடைய ஆத்மாவுடைய லைட் எரிய ஆரம்பிச்சிருதோ நம்ம ஆத்ம அபிமானி நிலை அடைய அடைய நமக்குள்ள இருக்க பூதங்கள்லாம் ஓடிடும். அதில் நம்ம முழுக்க முழுக்க ஆத்ம அபிமானி நிலையிலே சதா நிரந்தரமாக இருக்கும்போது நமக்குள்ள எந்த விதமான பூதங்களும் வர முடியாது. विकारों को भगाने की कोशिश नहीं करो। कभी काम निकाल दिया फिर क्रोध आएगा, क्रोध को भगाओ वो आएगा। हमें लाइट जलाने का कोशिश करना है। आत्मा भी ये नहीं सोचो कि मेरे अंदर ये संस्कार है, कभी निराश नहीं होना है। आप लाइट जलाने की कोशिश करो, सारा दिन सोल कॉन्शियस बनो, ऑटोमेटिकली भूत भाग जाएंगे। இல்லையா? நான் இன்னைக்கு வந்து காம விகாரத்தை ஓட்டணும், நாளைக்கு கோபத்தை ஓட்டணும், இந்த மாதிரி விகாரத்தை ஓட்டுவதற்கான முயற்சி செய்ய வேண்டாம். சதா நம்ம வீட்டில் லைட் எரிஞ்சிருப்பதற்கு எரிந்து கொண்டே இருப்பதற்கான முயற்சி செய்யுங்க. சதா சோல் கான்சியஸ்ல இருப்பதற்கான நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விகாரங்கள்லாம் தானாகவே ஓடி போயிடும். அப்படி முயற்சின்னா சதா வீட்டில் ஆத்மா லைட் ஆனது ஆத்மாபிமானி நிலையில் நம்ம சதா நிரந்தரமாக இருப்பதற்கான அந்த முயற்சி தான் முதல் முயற்சி ஆகும். आत्मिक स्थिति में रहने वालों की सारी इंद्रिया उसके वश में रहेगी, और जिसकी संगम युग में इंद्रिया वश में अनुशासन में चलते वो भविष्य का राजा है। क्योंकि हमारी इस पढ़ाई का सारा है भविष्य में राजा रानी बनना, ये है। लेकिन वो कौन बन सकता है? जो आत्माभिमानी स्थिति में जिन्होंने पुरुषार्थ किए हैं वो राजा बनेगा। இல்லையா? நம்ம ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பதன் மூலமாக நம்மளோட சர்வ கர்ம யந்திரங்கள்ல வந்து நமக்கு அடிமையா இருக்கும். அந்த கர்ம யந்திரங்களுக்கு மூலமா நம்ம ராஜ்யா மாறும், சுயராஜ்ய அதிகாரியா மாறும். யார் இன்று சுயராஜ்ய அதிகாரியா இருக்காங்களோ அவங்க தான் நாளைக்கு விஸ்வத்தை ஆளக்கூடிய விஸ்வ மகாராஜன் விஸ்வ மகாரியாக மாறுறாங்க. இதுதான் நம்முடைய எய்ம். அப்போ அந்த சுயராஜ்ய நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம கர்மேந்திரியங்களே வெல்ல வேண்டும். அப்போ அந்த கர்மேந்திரை வெல்வதற்கான வழி நிரந்தரமான ஆத்ம அபிமானி நிலையாகும். जैसे नौका अगर पानी के ऊपर से चलती है पार हो जाती है, अगर नौका के अंदर पानी आता है तो डूब जाते। इसी तरह जो इंद्रियों को चलाता है वो पार हो जाता है, और जिसको इंद्रिया चलाते है वो डूब जाता है। இல்ல எப்படி ஒரு படகு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே போகும்போது இந்த தண்ணி படகை வந்து ஆற்றை கிராஸ் பண்ணலாம். படகுக்குள்ள தண்ணி என்ன வந்ததுன்னா என்ன படகு முழுகி போகும். அதே மாதிரி கர்மேந்திரியங்களை நாம் நம்முடைய கண்ட்ரோல்ல வச்சோம் அப்படின்னா நாம வந்து இந்த கடலில் கடந்து விடுகிறோம். எப்போ கண்மரியந்தயங்கள் கர்மேந்திரியங்கள் நம்மளை வந்து ஆளுமை செய்யும் பொழுது நாம் அதுக்கு அடிமையாகி விடுகின்றோம். ஆகவே நாம் என்ன பண்ணோம்? கர்மேந்திரியங்களை நமது கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும். அதுக்கு வந்து ஆத்ம அபிமானி நிலைக்கான பயிற்சி வேண்டும். मुझे लगता है ब्रह्मा बाबा ने भी जो पुरुषार्थ मूल पुरुषार्थ किया, बाबा ने दो बातों का पुरुषार्थ विशेष किया। एक तो बाबा ने आत्माभिमानी का पुरुषार्थ किया, और दूसरा बाबा ने इंद्रियों पर शासन करने का पुरुषार्थ किया। और दो पुरुषार्थ से बाबा सबके प्रिय बने और बाबा नारायण का पद प्राप्त किया। इसी तरह हमें भी ऊंचा पद प्राप्त करना है, बाप समान बनना है, तो हमें इस आत्मिक स्वरूप का अभ्यास करने की जरूरत है। இல்லையா? பிரம்மா பாபா பார்த்தீங்கன்னா விசேஷமா 2 முயற்சி பண்ணாங்க. ஒன்று ஆத்ம அபிமானி நிலையை அடைவதற்கான பயிற்சி, 2வது கர்மேந்திரியங்கள் நிலை ஆளுமை செய்வதற்கான பயிற்சி. இந்த 2 பயிற்சி மூலியமாக தான் பாபா வந்து நரனிலிருந்து நாராயணா மாறிட்டார். இல்லையா? அதுக்கு ஆதாரம் ஆத்ம அபிமானி நிலையில இருக்கணும். 2வது தன்னுடைய கர்மேந்திரியங்களை தன் வசமாக வைக்கக்கூடிய நிலை. இல்லையா? இதன் மூலியமா தான் பாபா அந்த அளவுக்கு இறந்த நிலையை வந்து அடைந்து விட்டாகவே நாம் என்ன பண்ணோம்? ஆத்மாபிமான நிலைக்கான ஆழமான முயற்சியை செய்ய வேண்டும். पहले पिछले शायद 2 साल पहले मैं एक दिन गुलजार दादी के पास गया था, तो दादी को मैंने ऐसे कुछ एक प्रश्न पूछा। मैंने कहा दादी जी आप लोग क्या पुरुषार्थ करते हैं? पुरुषार्थ तो नहीं कहेंगे, किस बात का अटेंशन देते हैं? तो दादी ने बहुत अच्छी बात बताई। दादी कहते हैं मैं यही ध्यान देती हूँ मेरे सामने कोई भी आ जाए वो भी अशरीरी बन जाए। तो देखो आज कितना 82-83 साल से ही आज दादियों ने भी यही पुरुषार्थ किया।
तो बाबा ने पुरुषार्थ किया, दादियों ने पुरुषार्थ किया, तो हमें भी इस एक पुरुषार्थ, हम अपने दिल पर हाथ रख करके पूछे इस आत्मा के लेसन पर हम कितनी मेहनत करें। और ये मेहनत न करने के कारण और हम सेवा कर रहे और बातें कर रहे हैं, लेकिन आत्मिक स्थिति में न रहने के कारण हमें विघ्न आते हैं, हमारे समस्या आते हैं, हम प्रॉब्लम आते हैं। इसीलिए हमें ये मूल मेहनत करनी है। இல்லை நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் குல்சார் தாதியை பார்த்தேன். தாதி கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டேன். தாதி நீங்க என்ன முயற்சி செய்றீங்க? தாதி சொன்னாங்க, நான் ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பதற்கான முயற்சி. இதுதான் பிரம்மா பாபாவும் பண்ணாங்க, இதுதான் எல்லா தாதிகளும் இந்த முயற்சி தான் பண்ணாங்க. இந்த முயற்சியின் காரணமாக தான் நீங்க பாருங்க எவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. எவ்வளவு பேருக்கு தாதி சொன்னாங்க, யாரெல்லாம் என் முன்னாடி வராங்களோ அவங்க அசரீரி நிலை, உடல் இல்லாத அந்த ஆத்ம அபிமானி நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் இல்லையா? தாதிங்களே பாருங்க, பாபாவை பாருங்க, அவர்கள் என்ன முயற்சி செய்தாங்களோ அந்த மூலமான அந்த விதையான ஆழமான முயற்சி என்பது ஆத்ம அபிமானி நிலை அடைவதற்கான முயற்சி தான். மிக மிக பெரிய முக்கியமான முயற்சி. நம்ம எவ்வளவு சேவை பண்றோம், அது பண்றோம், அதெல்லாம் செய்தால் கூட இல்லையா, மிக 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 ஆழமான அதி அவசியமான முயற்சி ஆத்ம அபிமானி நிலையை அடைவதற்கான முயற்சியாகும். सत्युग की देवी देवता इसीलिए खुश नहीं, वो सत्युग में सोने के महल में रहते हैं, उनका शरीर बहुत सुंदर है, वो इसीलिए खुश है, वो सोल कॉन्शियस में है। और सोल कॉन्शियस में होने से वहां उनको ना महलों के आकर्षण है, ना किसी के शरीर की आकर्षण है, उनको शरीर में अतीन्द्रिय सुख मिल रहा है। तो सत्युग से भी हमारा ऊंचा जन्म ये संगम युग का ब्राह्मण जन्म, तो इस जन्म का आनंद लेने के लिए, खुशी का अनुभव करने के लिए इस आत्मिक स्थिति में रहने का पुरुषार्थ करना है இல்லையா? பாருங்க, சத்தியுகத்தில் நம்ம தேவதையா இருக்கிறோம், கோல்டன் தங்க மாளிகையில் இருக்கும், உடம்பு அழகா இருக்கும், இருந்தாலும் அங்க மகிழ்ச்சி எதனுடைய ஆதாரத்துலன்னா நாம இப்ப பண்ணக்கூடிய ஆத்ம அபிமானி நிலையினுடைய ஆதாரத்துல தான் அங்கேயும் மகிழ்ச்சி இருக்கு. அங்க நமக்கு பாடி கான்சியஸ் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நம்ம சத்தியுகத்தை விட அதிக சுகத்தை, நம்ம அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஆத்ம அபிமானி நிலை தான் அதுக்கு ஆதாரமாகும். वैसे तो मैं कोई क्लास नहीं कर रहा हूँ, लेकिन मैंने खुद मेरा अनुभव में, वैसे तो लास्ट के बाद सुना करके पूरा करता हूँ। मैं वैसे तो महाराष्ट्र में एक छोटे से गांव में जन्म हुआ। मैं 11 साल स्कूल भी नहीं गया था। 11 साल के बाद स्कूल में गए, टीचर ने कहा कि पहले क्यों नहीं आया? हमने कहा सर मुझे पता नहीं। कहा कि कोई बात नहीं, कल से आओ। पहले दिन 5वीं कक्षा में बिठाया। रोज जब जाना शुरू किया, घर वालों ने मना कि अपने पास पैसा नहीं है। हमने कहा मैं बिना पैसे का पढ़ूंगा। कहा कि ऐसे जाना तो भले जाओ। तो 1 साल के बाद 6वीं में 7वीं में मेरे पास पैसे भी नहीं थे, तो मैं रद्दी से डायरी ला करके पानी से धुलाई करके फिर यूज करता था। ऐसे करके पढ़ाई कर रहा था। तो एक दिन एक उसी रद्दी में एक ब्रह्मा कुमारी का किताब मिला, उसी से ज्ञान में आए। 2 साल ऐसे ज्ञान में चले। उसके बाद पढ़ने के लिए गए थे, तो वहाँ एक गीता वर्षा मिली, वहाँ रोज जाते थे। जब मैं शुरू में ज्ञान में जाता था 5-6 साल, जिस दिन मैं गीता वर्षा में पहुंचा था उसी दिन पूरी आत्मा के ऊपर मुरली थी। मैंने उसी दिन बाहर गया और बाहर जाकर के मैंने अपने हाथ के ऊपर भी लिख करके रखा है मैं आत्मा हूँ। शायद यहाँ लिखा हुआ मैं आत्मा हूँ, दूसरे हाथ पर भी लिखा मैं आत्मा हूँ। और मैंने उस आत्मा का लेसन इतना पक्का किया। और मुझे उस समय मधुबन में तो वहाँ की सेंटर की बहनें भेजती भी नहीं थी, कहते तुम तो गरीब हो, तुम्हारे पास कोई कला नहीं, विशेषता नहीं, तुम माउंट आबू में कैसे जाएंगे। लेकिन मैंने कुछ 6 साल में कोई सेवा नहीं किया, कुछ नहीं किया, लेकिन एक आत्मा का लेसन इतना पक्का किया। इस आत्मा के लेसन से आज मधुबन में पहुंच गए। और इतना नहीं, मैं पुलिस वालों से डरता था, लेकिन आज पूरा भारत में जाकर के कितनी सारी सेवाएं की, लिखने का काम, ये सब वास्तव में मैंने और कोई पुरुषार्थ नहीं किया, एक आत्मा का लेसन। और अभी भी इसी लेसन का अभ्यास करता हूँ, इसीलिए मुझे ज्ञान योग बहुत अच्छा लगा। तो ये आत्मा का लेसन हमें कैसा पक्का करे वो अगले क्लास में फिर बताएंगे। आज इतना ही। आत्मा अभिमानी स्थिति का कितना महत्व है, तो आप लोगों को ये टाइम मिला है, इसी में मेहनत करना है ताकि अंतिम समय हमें पास हो जाए, ऊंचा पद मिले। ओम शांति। நான் ஆக்சுவலா மகாராஷ்டிரத்துல சின்ன கிராமத்துல நான் வந்தவன். நான் 4வது 5வது வரையும் தான் படிச்சிருக்கேன். அது கூட வீட்டில் அப்பா அம்மாலாம் எனக்கு ஸ்கூலுக்கு போவதற்கு பர்மிஷன் கொடுக்கல. நானாக ஸ்கூலில் போனேன். அங்கே எனக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் பாபாவுடைய இந்த அறிமுகம் கிடைச்சிது. அதுலேருந்து நான் அங்கே பக்கத்தில் இருந்த கீதா பாடசாலைக்கு நான் போக ஆரம்பித்தேன். இந்த கீதா சாலை எப்போ நான் முதல் நாள் போனனோ அன்னைக்கு அங்கே பாபாவுடைய அந்த பாடமும் பார்த்தீங்கன்னா
ஆத்ம அபிமானி நிலையை அடைவதாகும். அந்த ஆத்ம அபிமானி நிலை எனக்கு அப்போதிலிருந்து மிக ஸ்ட்ராங்காக ஆழமாக எனக்கு உள்ள பதிஞ்சு போச்சு. நம்ம ஆத்ம அபிமானி நிலையை அடையணும்னு சொல்லிட்டு அதனால்தான் நான் என்னுடைய 2 கையில் கூட பார்த்தீங்கன்னா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு அந்த பச்சை குத்துவாங்க தெரியுங்களா, பார்த்துக்கலாம் அந்த காலத்தில். அந்த மாதிரி என் கையில் கூட நான் அந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். அந்த ஆத்மாபிமானி நிலை தான் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த